மேயர் அவர்கள் எந்த திட்டத்தையுமே செய்யாம உண்மை கூட சொல்றாங்க. குப்பை மேயர் சொல்றீங்களே, ஒரு வேலை இல்லையா? கார்பரேஷன் மாநகராட்சி என்ன குப்பை எல்லாரும் தெருவிளக்கம் சரி பண்ணணும், ரோட பார்க்கணும், திட்ட தூர் வரணும், இது மாதிரி எந்த திட்டம் எதுவுமே செய்ய கிடையாது. பிஜேபியுடைய வேட்பாளர் காடேஸ்வர தங்கராஜ் அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா, மேயரை பற்றி பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாராங்கிறது தெரியல. குறிப்பாக குப்பையும் டிச்சியும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் மாமன்றத்தில் பேச வேண்டிய விஷயத்தை இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் நான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்ன செய்வேன், திருப்பூர் நகருக்கு என்ன செய்வேன்னு பேச வேண்டிய தங்கராஜ் அவர்கள் இப்போவும் மாமன்றத்தில் பேசுகிற நினப்பிலேயே மைக்கு பிடிச்சிக்கிட்டு குப்பையும் டிச்சியும் மேயரையும் பேசிட்டு கிடக்கிறாரு. இதுதான் இவருடைய தன்மையா? இவர் மக்கள் மன்றத்தில் போய் என்னத்தை சட்டமன்றத்தில் போய் பேசுவாருங்கிறது தான் தெரியல. மக்கள் ஒரு அற்புதமான வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும். ஏதோ அடாவடியும் ஊரில் கலவரம் செய்யக்கூடிய, அதாவது இந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணிய அவர்களுடைய புதல்வர் அவர்களுடைய பணியே என்னவென்றால் கலவரம் செய்யக்கூடிய பணிதான். அந்த கலவரம் செய்யக்கூடிய நபர்களின் புதல்வர் என்ன செய்வார்? நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தால் சட்டமன்றத்தில் பேசக்கூடிய தகுதி இல்லாத ஒரு நபர். அது மட்டுமல்ல, அவர் குப்பையும் டிச்சையும் மேயரையும் பேசுகிறார். குப்பையும் டிச்சையும் மேயர் நீங்கள் இங்கே பேச வேண்டியதில்லை, மன்றக்கூட்டத்தில் பேசுகிற நினப்ப இங்கேயும் பேசுகிறீங்க. சட்டமன்ற மக்களுக்கு, திருப்பூர் தொகுதி மக்களுக்கு என்ன நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் கூடி புரிதல் இல்லாத ஒரு வேட்பாளரை மக்கள் தேர்வு செய்து விடாதீர்கள். தயவு கூர்ந்து இவரை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். இவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். டெபாசிட் இழந்தால்தான் எந்த காலத்திலும் பிஜேபி திருப்பூரில் சீட்டு வேண்டும் என்று கேட்காத ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மக்கள் ஆர்வத்துடன் நீங்கள் வரக்கூடிய 23ஆம் தேதி, வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டுக்களை போட்டு வெற்றி பெற செய்தால்தான் எந்த காலத்திலும் பிஜேபி திருப்பூர் தொகுதி வேண்டும் என்று கேட்கவே மாட்டார்கள். அந்த சூழலுக்கு வர வேண்டிய செயலை மக்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.